ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நான் ராஜா காளிமுத்தன். இன்று மிக முக்கியமான தினம். குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்த ஒரு தினம். தோராயமாக 6000 பதவிகளுக்கு மேலே நம்ம டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. குரூப் 4 பதவிகள் விஏஓ, ஜூனியர் அசிஸ்டண்ட், டாக்ஸ் கலெக்டர், அதோடு சேர்த்து ஆவின்ல இருந்து இருக்கக்கூடிய சில வேலைகள், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அனைத்தும் சேர்த்து தோராயமாக 6000க்கும் மேற்பட்ட பதவிகள் இங்கே வந்திருக்கு. ஸோ என்ன நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத பார்த்துடலாம் தோழர்களை. முதல் பதவியான விஏஓ, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், கிராம நிர்வாக அலுவலர். அந்த பதவிகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 108 பதவிகள். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு குட்டி கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்கே நீங்கள் தான் அனைத்தும் செய்ய வேண்டும். ரொம்பவும் ஒரு மதிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பதவியாகும். அதோட அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மற்ற மிக முக்கியமான பதவிகள், ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிகள், ரிசப்ஷனிஸ்ட் சார்ந்தது. அதன் பிறகு லேபரட்டரி அசிஸ்டண்ட், பில் கலெக்டர், ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ். நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நாங்கள் கொஞ்ச நாள் முன்னாடியே ஃபாரஸ்ட் கார்டு என்ன, ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னா என்ன, ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வீடியோவை விலாவரியாக போட்டுருவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி 6244, அதை மறுபடியும் சொல்லிக்கொள்வோம். 6244, 6244 நோட்டிஃபிகேஷனில் இவ்வளோ வந்திருக்கு. கண்டிப்பாக பரீட்சை முடிவதற்குள், ரிசல்ட் வரதுக்குள்ள இதை விட 2 மடங்கு, இதோட சேர்த்து 1 மடங்கு பதவிகள் அதிகமாகும் அப்படின்னு நம்புவோம். ஏன்னா போன தடவை பார்த்தீங்கன்னா இரட்டிப்பானது பதவிகள். ஸோ 2024 மாதம் ஆரம்பித்து 30 நாட்கள் தான் இருக்கு. இந்த 30 நாளில் நமக்கு வாழ்க்கைக்கு மாற்றுறதுக்கான ஒரு தருணம். ஓகே, வேற என்ன கொடுத்துருக்குறாங்க? இந்த பதவிகள் சார்ந்த பிடிஎஃப் கீழே உங்களுக்கு லிங்க் பண்ணி கொடுத்துட்றோம். கண்டிப்பாக அதில் என்ன பண்ணிக்கிங்க, பார்த்து கொள்ளவும். ரைட், பரீட்சை எவ்வாறு இருக்க போகிறது? பரீட்சை பார்த்தீங்கன்னா நமக்கு ஓஎம்ஆர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெகுலராக நடத்தக்கூடிய ஓஎம்ஆரை பொறுத்து தான் இருக்கக்கூடியது. ஸோ குரூப் 4 அப்படின்னு போன தடவை பார்த்தீங்கன்னா 18 லட்சம் பேர் வரைக்கும் அப்ளை பண்ணாங்க. இந்த தடவை 20 லட்சம் தாண்டும் அப்படின்னு நம்புகிறோம். ஓகே, பரீட்சை என்னவாக இருக்க போகுது? பொது அறிவு மற்றும் தமிழ், அதோடு சேர்த்து திறன் அறிவு, ஜெனரல் ஸ்டடீஸ், தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி. தமிழ், பொது தமிழ் மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக இருக்கக்கூடியது. பொது தமிழில் நமக்கு குறைந்தபட்சம் 95 அடித்தாலே வேலை. ரொம்ப முக்கியமாக 100 கேள்விகள், 150 மதிப்பெண்கள். ஜெனரல் ஸ்டடீஸ் 75 கேள்விகள், மேக்ஸ் 25 கேள்விகள், அதுவும் 150, ஆக மொத்தம் 300 மதிப்பெண்கள் தோழர்கள். ஸோ இங்கே ஜெனரல் தமிழ் அப்படின்றது எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் சப்ஜெக்ட். இட் இஸ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங். நீங்கள் அதில் குறைந்தபட்ச மதிப்பெண்கள் எடுக்கணும். அந்த மதிப்பெண்ணில் நீங்கள் எடுக்கக்கூடியது உங்கள் மெரிட்டுக்கும் எடுத்துக்கொள்ளப்படும். அதை நீங்கள் பார்த்து வைத்து கொள்ள வேண்டும். ஸோ அதை கண்டிப்பாக இங்கே இது பண்ண விருப்பப்படுறோம். அடுத்த கேள்வி, கட் ஆஃப் என்ன சார் வரும்? இங்கு ஆஃபீஸர்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் கட் ஆஃபை பற்றி இப்போதைக்கு நம்ம வருத்தப்பட வேண்டாம். போகும், படிப்போம். மிக உயர்ந்த மதிப்பெண்கள் எடுக்கக்கூடியவர்கள் விஇஓ மாதிரி போக போகிறாங்க. அதன் பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆஃபை பற்றி தற்பொழுது கவலைப்படாது. போன வருஷம் கட் ஆஃப் அப்படின்னும் போது அதுவே வரப்போகிறது கிடையாது. அதிலிருந்து ஒரு 20-30% அதிகமாகத்தான் இருக்கும். ஸோ கட் ஆஃபை வைத்து படிக்க வேண்டாம். நல்ல 300 மதிப்பெண்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 260, 270 மதிப்பெண்கள், அதாவது 200 கேள்விகளுக்கு குறைஞ்சபட்சம் 170 கேள்வி சரியாக இருக்கணும் மாதிரி பார்த்துங்க. தமிழ்லேயே 95 அடிச்சிட்டாலே மேக்ஸிமம் போகும். மேக்ஸ் அது ஒரு 25, 115, அங்கிட்டு ஒரு 50 கேள்வி, 60 கேள்வி, ஈஸி.
டோட்டல் ஆஃப் 170 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வந்து நமக்கு போதும். வேலை கண்டிப்பாக உறுதி, அவுட் ஆஃப் 200. ஸோ அதை வந்து மனதில் வைத்துக்கொண்டு நம்ம வந்து ப்ரொசீட் பண்ணலாம். அடுத்து ஏஜ் எவ்வளோ இருக்கணும்? இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 பதவிகள். குரூப் 4 பதவி அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது மினிமம் குவாலிஃபிகேஷன் எது? எஸ்எஸ்எல்சி 10வது. ஆக அதனை வைத்து நீங்கள் வந்து பார்க்கும் பொழுது விஏஓவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக எஸ்சி தாழ்த்தப்பட்டவர்கள், எஸ்டி பழங்குடியினர், டெஸ்டிடியூட் விடோ கணவர் வந்து இறந்தவர்கள், கைம்பெண்கள், அவங்க எல்லாத்துக்கும் 42 அதிகபட்ச வயது இருக்கணும், குறைஞ்சபட்சம் 18. எம்பிசி டிசி அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 42ம் குறைந்தபட்சம் 18 இருக்கணும். இதே மாதிரி ஒரு பதவிகளுக்கும் 37 அதிகபட்ச வயது, எம்பிசி தோழர்களுக்கு 34. இதில் மிக முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோ டைப்பிஸ்ட், பர்சனல் அசிஸ்டன்ட், ப்ரைவேட் செக்ரட்டரி, ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் அப்படின்றது கிடையாது. எனக்கு 58 வயசு ஆக போகுது, நான் எழுதலாமா? எழுதலாம். 40 வயதில் எழுதி பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க, 50 வயதில் எழுதி 10 வருஷம் சர்வ் பண்ணிட்டு பாஸ் பண்ணிட்டு போகிறாங்க. வயது இங்கே தடை இல்லை. இது மாதிரி பதவிகளுக்கு மிக முக்கியமாக அரசாங்க பதவி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அங்கம் தான் இங்கே. ஸோ அப்படிப்பட்ட தோழர்களுக்கு இதில் வயது அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான தடை அப்படின்றது உங்களுக்கு கிடையாது. அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து மிக முக்கியமான பதவிகளான ஃபாரஸ்ட் கார்டு, வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ். என்ன பதவி அது குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஒரு காடு என்பது ரேஞ்சாக பிரிக்கப்படும். அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்சர், அதன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர், அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு பிரியும். இதில் அதிகபட்ச வயது என்ன? 37. அதிகபட்ச வயது என்ன? 37. ஸோ அதை வந்து நம்ம இங்கே பார்த்து வைத்து கொள்ள வேண்டி உள்ளது. அந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸுக்கு மட்டும் உங்களுக்கு அந்த ஹெவி லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும் தோழர்களே. அதை வந்து நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஓகே ரைட். அடுத்து அதோட பார்த்தீங்கன்னா அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதனால் அதை மறுபடியும் பார்த்துலாம். விஏஓ பொறுத்த வரைக்கும் அது மினிமம் ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது எஸ்எஸ்எல்சியை தான் என்ன சொல்கிறாங்க அவங்க இங்கே இதை சொல்கிறாங்க. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா சில பதவிகளுக்கு ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது. அது அந்த பிடிஎஃப்பை வந்து நாங்கள் அட்டாச் பண்ணிடுறோம், கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வைத்துக் கொள்ளலாம். ஸ்டெனோகிராஃப் ஆகட்டும், டைப்பிஸ்ட் ஆகட்டும், அதற்கான சர்டிஃபிகேஷன் நீங்கள் கண்டிப்பாக ஹையர் லோவர் அதை வந்து நீங்கள் வந்து முடித்து இருக்க வேண்டும். அதை வந்து மறந்து விட வேண்டாம் தோழர்களே. இதில் மிக முக்கியமாக வந்து இந்த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், அதுக்கு வந்து என்ன படிச்சிருக்கணும் சார்? அதுக்கு வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி கோர்ஸ் படிச்சிருக்கணும். 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் படிச்சிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும். எந்த குரூப் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும்? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்டனி, இது எடுத்து தான் பாஸ் பண்ணியிருக்கணும். கம்ப்யூட்டர் குரூப் எடுத்திருக்கேன் சார், என்னால் முடியுமா? முடியாது. சரிங்களா? உங்களுக்கு ஃபாரஸ்டர் வரும், அதில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இவ்வளோ நிறைய பதவிகள் இருக்குது, வருத்தப்பட வேண்டாம். அப்புறம் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஒரு ஹெவி லைசன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இங்கு இருக்க வேண்டும் தோழர்கள். கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடித்த நிறைய மாணவர்கள் வந்து இருக்காங்க, அது ஏற்கனவே அவங்க முடிச்சிருக்கணும். ஸோ இங்கே அண்ணா நகரில் வந்து பார்த்தீங்கன்னா நட்டேஷன் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சென்னை சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு கோஆப்ரேட்டிவ் இன்ஸ்டியூட் இருக்குது. அதில் கோர்ஸ் முடித்தவங்க இந்த ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளை செய்து கொள்ளலாம். ஸோ இதுதான் நமக்கான ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் எல்லாரும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். சந்தேகம் இருக்கக்கூடிய பட்சத்தில் எங்களுக்கு நீங்கள் ஃபோன் செய்யலாம். நாங்கள் we are ready to clarify with respect to any doubts of the examination. அங்கே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய கட்டணங்களை செலுத்திவிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை சரியாக போடுங்க. ரெண்டாவது, தயவு செய்து ப்ரௌசிங் சென்டர்லேருந்து அப்ளை செய்ய வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணும்போது அந்த ப்ரௌசிங் சென்டரை சார்ந்தவர் அவருடைய இமெயிலை தான் போடுறார். நாளை பின்ன அந்த கடை மூடிவிட்டாலோ அந்த கடையை உங்களுக்கு பிடிக்க முடியல அப்படின்னா அப்ளிகேஷன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். நீங்களே போங்க,
உங்களுடைய இமெயில் அட்ரஸ் ஒன்று போடுங்க, அதுக்கு பாஸ்வேர்டு எழுதி வச்சுக்குங்க. அப்படி அப்ளை பண்ணுங்க. ஏற்கனவே இதற்கு முன்னாடி நிறைய நபர்களுக்கு வந்து பார்த்தோம்னா, அந்த கடைசியில எடுத்துட்டோம். எடுக்கல அப்படின்றது கிடையாது. ஆனா ரொம்ப சிரமத்தை தாண்டி எடுத்தோம். டிஎன்பிஎஸ்சிக்கு நிறைய சொல்ல வேண்டிய அது குறித்து எடுத்தோம். அப்ளை பண்ணும்போது அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ளவும். மற்றபடி அப்ளிகேஷன்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம, அப்புறம் இந்த ஃபாரஸ்ட் கார்டுக்கு மட்டும் நீங்க அப்ளை பண்ணலாமா? அது தனியா பண்ணலாம். ஃபாரஸ்ட் கார்டு எனக்கு வேண்டாம். எனக்கு விஏஓ மாரி பதவிகளுக்கு மட்டும் அப்ளை பண்ணணுமா? அதையும் பண்ணலாம். நான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்றேன். பண்ணலாம். அப்படித்தான் குடுத்துருக்காங்க இங்க. ஸோ அரசாங்கம் வந்து ஒரு தெளிவான ஒரு பார்வையோட குடுத்துள்ளது. ரைட். நல்லது. இப்ப அடுத்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அடுத்து எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, எப்ப வந்து நமக்கு ரிசல்ட் வரும்? எப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிசல்ட் ஜனவரி மாதம் 2025 வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தோராயமாக 11 மாதம். இப்ப பரீட்சையே வந்து நமக்கு 6 மாதத்துல நடக்குது. ஜூன் மாதம். அப்ப அதுக்கான கரெக்ஷன் அதெல்லாம் வந்து இன்னொரு 6 மாதம் அதோட சேர்த்து நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இருக்கு. அதை மறந்து விட வேண்டாம் தோழர்களே. சரி. நல்லபடியாக பரீட்சை நடக்கட்டும். நல்லா படிங்க. ஆஃபீசர்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் உங்களுக்காகவே பிப்ரவரி 19ஆம் தேதியிலிருந்து குரூப் 4க்கான வகுப்பு ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த குரூப் 4க்கான வகுப்பு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கும் கணிதத்துக்கும் தமிழ் அண்ட் மேக்ஸ் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன். தமிழே எனக்கு இது வரைக்கும் தெரியாது. நான் வந்து ஸ்கூல்ல மட்டும்தான் தமிழ் படிச்சிருக்கிறேன். அதுக்கு மேல நான் படிச்சதில்ல. அப்படின்னா கூட நீங்க வந்தீங்கன்னா, திரு பிரபாகரன் அவர்கள் தான் இங்க தமிழ் எடுக்கிறார். உங்களை சரியாக குறைந்தபட்சம் 90லிருந்து 95 மதிப்பெண்கள் எடுத்து விட்டு விடுவார். அதோட அடுத்து கணிதம் 25 மதிப்பெண்கள். கணிதத்துல பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு 2 ஆசிரியர்கள் இருக்காங்க. 2 பேருமே ரொம்ப கைதேர்ந்தவர்கள். அதோட சேர்த்து என்னோடு சேர்த்து மற்ற ஆசிரியர்கள் நிறைய ஜெனரல் ஸ்டடீஸை ஹேண்டில் பண்ண போறோம். நேர்த்தியாக, சரியாக, ஒழுங்காக பரீட்சை பாஸ் பண்றதுக்கு எது தேவையோ அதை சொல்லிக் கொடுப்பது தான் எங்களுடைய வேலை. அதனால தான் இன்னும் நாங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கோம். வாட் நாட் நீட்ஸ் டு பி ரெட், எதை படிக்க வேண்டாம் அதை சரியாக சொல்லி, எதை படிக்கணும் அதை படிக்க வச்சு, இப்போ இந்த பேட்ச்ல வாரத்துக்கு 2 டெஸ்ட் வைக்க போறோம். ஏப்ரல் மாதத்துக்குள்ள சிலபஸ் முடிக்க போறோம். மே மாதம் வந்து ரிவிஷன், ஜூன் மாதம் உங்களுக்கு பரீட்சை. ஸோ கண்டிப்பாக வகுப்புகளை வந்து இணைந்து கொள்ளலாம். குரூப் 4 சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும், வகுப்புகள் சம்பந்தப்பட்ட சந்தேகமாக இருந்தாலும், கீழே உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்குறோம். ஒரு ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்குறோம். அதை பார்த்து நீங்கள் எங்களுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். சந்தேகம் இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படும். இந்த வீடியோவிலே எனக்கு கொஞ்சம் சில சந்தேகங்கள் இருக்குது. குரூப் 4 பற்றி எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது. கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க. எங்களுடைய டீம் உங்களுக்கு அதுக்கான சரியான ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க கமெண்ட் செக்ஷனில். தேவைப்பட்டால் உங்களுக்கு ஃபோன் செய்தும் பேசிக்கொள்வார்கள். ஸோ இந்த காணொலி காட்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். We welcome you to achieve success with Officers TNPSC. வெற்றி பெறுங்கள், வாருங்கள் ஆஃபீசர்ஸ் டிஎன்பிஎஸ்சியோடு. நான் ராஜா காளிமுத்தன். நன்றி.